வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நீங்க பார்த்திருக்கிறது வீட்டு மீடியால விக்கி பிக் பாஸ். நான் உங்கள் விக்கி. டே 16 ஓப்பன் பண்ணவனே சண்டையில தான் ஆரம்பிக்குது. பாரு விசஸ் எஃப்ஜேக்குள்ள. பாரு வந்து எனக்கு வந்து டீ குடிச்சிட்டு வேலை செய்றேன் அப்படின்னு சொல்றாப்ல. எஃப்ஜே வந்து என்னங்க டீ குடிச்சிட்டு வேலை செய்யலாம், நாங்க வேலை செய்யறப்பல அப்படி சொல்லவே இல்லையே, எங்களை வந்து நீங்க என்ன சொன்னீங்களோ எல்லாம் செஞ்சிருக்கேன். ஆனா எஃப்ஜே பக்கம் எடுத்து வைக்கிற பாயிண்ட் ஓகே தான், அவர் வந்து பண்ணிருக்கே, அதனால நீங்களும் பண்ணணும் எதிர்பார்க்கறது ஓகே. ஆனா பாரு வந்து நான் பண்ண மாட்டேன் நடப்பிடிக்கிறது அந்த நியாயம் தெரியல. ஆனா டீ குடிச்சிட்டு ஒரு பண்ணிருக்கலாம், அதெல்லாம் கனி அவர்களும் சொல்றாங்க டீ குடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்புறம் ஆனா இது எப்படி நான் லக்ஸரி யூஸ் பண்ணல, நான் வந்து கொஞ்சம் இது இப்ப நானே எதுவும் சாப்பிடாம இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு. ஆனா எஃப்ஜே கொஞ்சம் லைட்டா எல்லை மீற மாதிரி தான் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வியானா கூட பாருக்கு சப்போர்ட்டா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. போன வாட்டி அவங்க சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கப்ப பாரு பண்ணது தப்புன்னு சொன்ன நம்ம வியானாவே இப்ப வந்து பாரு சப்போர்ட்டா இருக்காங்க. ஏன்னா டிபெண்ட் தான். இப்ப எனக்கு வலிக்குதுங்கிறப்ப என் வலியை யார் ஆதரிக்கிறாங்களோ அவங்க நல்லவங்க, என் வலிக்கு ஆப்போசிட்டா இருக்கவங்க கெட்டவங்கிற மாதிரி தான் வியானாவோட கேரக்டர்ஸ் போயிட்டு இருக்கு. வியானா வந்து நிறைய பேர் வந்து ஆசினியோட கம்பேர் பண்ணுங்க. வியானா ஆசினி கிடையாது. ஆசினி வந்து அவங்க பண்ற எல்லாமே ஒரு மாதிரி கியூட்னஸா இருக்கும், அவங்களுக்கு கோப்பர தெரியாது, ஒரு மாதிரியான ஒரு கேரக்டர் செக்ஷனை செதுக்கி வச்சிருப்பாங்க. பட் வியானாக்கு வந்து நீங்க வந்து சூப்பர் டீலக்ஸ்ல விட்டீங்கன்னா அவங்க வந்து ஆசினியா சுத்திட்டு இருப்பாங்க, ஜாலியா அங்க இருக்க லக்ஸரி யூஸ் பண்ணிட்டு பக்காவா இது பண்ணிட்டு இருப்பாங்க. பட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டு வேலை வாங்குறீங்க அப்படின்னா வேலை செய்யறப்ப வந்து ஆசினியா இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு மாதிரி வேற மாதிரி ஆயிடுவாங்க. என்ன என்ன வேலை செய்ய முடியாது இந்த சொல்லுவாங்கல்ல, எப்ப வர அப்படின்ற மாதிரி, என்னால பண்ண முடியாது, என்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுறாங்க. இட்ஸ் நாட் ஆன்சனி. இவங்க வந்து எப்படி சொல்லணும்னா இவங்க கேரக்டர் வந்து லிட்டில் பிரின்சஸ்னு சொல்லலாம். இந்த அப்பாங்கெல்லாம் வந்து பொண்ணுங்களை சின்ன வயசுல இருந்து வேலை வாங்காம ரொம்ப கியூட்டா வளர்த்துருப்பாங்க. திடீர்னு கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வேலை செய்ய சொன்னா, சமைக்க சொன்னா ஐயோ என் மாமியார் கொடுமை பத்துறாங்க, என்ன இது இப்படி எல்லாம் பண்றாங்களப்பா அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் நம்மளோட வியானா. ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து பாரு தான் வந்து அவங்களோட ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பாரு ஸ்டோரி வந்து நார்மல் தான், அவங்க லைஃப் பத்தி சொன்னாங்க, இந்த மாதிரி வந்தீங்க. அது ஒரு பாயிண்ட் மட்டும் எனக்கு பிடிக்கலங்கிறத தாண்டி ஒரு கருத்து இருக்கு, மாற்று கருத்து இருக்கு. பாரு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஆண் ஒரு விஷயத்த பண்ணா அப்படின்னா அது வந்து ஒரு இந்த சொசைட்டி வந்து கொஸ்டின் பண்ணாது, அது வந்து ஒரு நார்மலா எடுத்துக்கும், பெண் பண்ணா மட்டும் கேள்வி கேட்குன்ற பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. எனக்கு பெண்கள் மேல ஒரு பெரிய இது இருக்கு. பட் ஆனா பாரு மாதிரியான ஒரு சில பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க அவங்க எதனா கேள்வி கேட்டீங்க, அவங்க தப்பு பண்ணிட்டு அதை கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, நான் ஆம்பல் திமிர்ல பேசுறியா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. நீங்க எதனா ஒரு விஷயத்த வந்து நீங்க இதை பண்ணலாமே அப்படின்னு கேட்டா, இந்த விஷயத்த நாங்க தான் பண்ணணுமா, பெண்கள் மட்டும் தான் பண்ணணுமா, ஈக்குவாலிட்டி கிடையாதான்னு. இதுதான் விஷயம். அவங்க மேல இருக்கிற தவறுகளை மறைக்கவும், அவங்க அவங்க பண்றதை நியாயப்படுத்தவும் அவங்க யூஸ் பண்ற விஷயம் ஃபெமினிசம் அண்ட் ஆண் ஆதிக்கம்ங்கிற ஒரு 2 பாயிண்ட் வந்து மாத்தி மாத்தி அவங்களுக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிற ஒரு கேரக்டர் தான் வந்து எனக்கு பாரு மாதிரியான சில பேர் இருக்காங்க. இந்த சில பேர்னால தான் இன்னும் இந்த பெண்ணியம்ங்கிற ஒரு விஷயம் வந்து உண்மையாலே பாதிக்கப்படுறவங்களுக்கு யூஸ் பண்ண முடியாம இருக்கு. வீக்னஸ் பாயிண்டா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில பாதிக்கப்பட்ட யாருமே அந்த விஷயத்துக்குள்ள வர முடியாம இருக்கிறதுக்கு இவங்க காரணம். எனக்கு தெரிஞ்சு நான் அண்டர்லைன் பண்ணுவேன். இது நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். பாரு வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அவங்க தப்ப வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. ஒரு 20 பேர் விஷயத்த பண்றாங்க அப்படின்னா அதை நான் பண்ண மாட்டேன், என் பக்கம் இருக்கிறத வந்து நான் இது பண்ணுவேன் அப்படின்னா அவங்க நியாயமா இருக்காது. அவங்க எடுத்து வைக்கிற பாயிண்ட் நியாயமா இருந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா அவங்க நியாயமா இருக்காது. அநாகரிகமான விஷயத்த ரொம்ப கான்ஃபிடென்ட்டா எடுத்து வைப்பாங்க. இதுதான் வந்து என்னோட மறுப்பு பாருக்கு அகேன்ஸ்டா. பிரவீன்ராஜ் அவரு பாருக்கு அடுத்து வந்து பிரவீன்ராஜ் அவரோட ஸ்டோரியை சொல்றபடி, அவர் ஸ்டோரியில வந்து அவரு எடுத்து வைக்கிற பாயிண்ட் பாத்தீங்கன்னா, அவரோட நெகட்டிவ் விஷயம் வந்து அவர் பண்ண தவறுகளை வந்து முன்னெடுத்து வைக்கிறார். நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன், இப்படிலாம் பண்ணனால இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கே ஒரு அப்ரிஷியேட் பண்ணணும். நீங்க வந்து ஒரு ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க கஷ்டப்பட்டதை பத்தி மட்டும் தான் நிறைய பேர் பேசுவாங்க. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன், இது பண்ணேன் அப்படின்னு. ஆனா அவங்க வராம இருக்கிறதுக்கு அவங்க பண்ண ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து யாரும் எடுத்து பேச மாட்டாங்க. இதை பேசினா நம்மள மத்தவங்க பாக்குற விதம், நம்ம மத்தவங்க முன்னாடி நம்மளோட வேல்யூ குறைஞ்சிரும்ங்கிறதுனாலே வந்து தான் தவறுகளை வந்து மறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. பட் ஆனா அந்த பிரவீன் அப்படிங்கிற பிரவீன்ராஜ் பாத்தீங்கன்னா அவர் பண்ண மிஸ்டேக்ஸ் வந்து எடுத்து வைக்கிறார். நான் இப்படிலாம் பண்ணேன், நான் இப்படிலாம் இருந்தேன், நான் விஜய் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கேன், விஜய் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு மாதிரி இதுவாயிட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னாரு. அப்புறம் சேம் அவர் ரிலேஷன்ஷிப் இருந்தாரு, ரிலேஷன்ஷிப்ல வந்து நான் அவங்களோட இது பண்ணேங்கிறதுலாம் அவரோட தவறை வந்து எடுத்து இந்த இவ்வளவு பெரிய ஷோல எடுத்து சொல்றதே வந்து ஒரு பெரிய விஷயம். இது வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். இது மூலமா நம்ம கத்துக்கலாம். நம்மளும் வந்து ஓகே டன் இது பண்ணிருக்கோம்ல, நம்மளும் சில பேர்லாம் வந்து நம்ம தப்பு பண்ணிட்டு இருப்போம். பட் அது வந்து வேலிட் பண்ணிட்டே இருப்போம். அந்த தப்பு ஒத்துக்காம நான் தப்பு கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரொம்ப நியாயப்படுத்தி பேசிட்டே இருப்போம். அவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப ஓமல இது நம்மளும் தான் பண்ணிட்டு இருக்கோம், இது தப்பு தான் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி உண்மையான ஃப்ரெண்ட்னா யாருங்கிறத பத்தி சூப்பரா சொல்லியிருப்பாரு. நம்மளை பத்தின நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்றவன் ஒரு நல்ல நண்பன் கிடையாது. நம்ம பண்ற தவறுகளையுமே எடுத்து எவன் சொல்றானோ அவன் தான் ஒரு உண்மையான நல்ல நண்பன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ரெண்டாவது சக்சஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சூப்பரா எக்ஸாம் பண்ணிருப்பாரு. ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கியா, ஒரு விஷயத்துல ஓடிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப அங்க ஒரு சக்சஸ் கிடைக்கும். அதை வந்து நீ உடனே கொண்டாடணும் போவாது. அது ஓரமா கட்டிட்டு வச்சுட்டு திருப்பி ஒர்க் பண்ணிட்டே இரு. நீ தொடர்ந்து ஒர்க் பண்ண ஒரு இடத்துல நீ கம்பல்சரியா நீ பண்ண நீ கண்ட வெற்றிக்கெல்லாம் வந்து இந்த ஒர்க் மூலியமாவே உனக்கு சக்சஸ் கிடைக்கும். அப்ப செலிப்ரேட் பண்ணுன்றதுலாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. நான் கொஞ்சம் பழப்பிருப்பேன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா புரியலங்கிறத நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல. அண்ட் அகைன் பாத்தீங்கன்னா திருப்பியும் வந்து நம்ம வியானா விசஸ் பாரு வந்து வேலை செய்ய மாட்டோம், இந்த குப்பையை எடுத்து போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து எடுத்து வைக்கிறாங்க. திருப்பி கனி அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, பேசுறாங்க, ஆர்குமெண்ட் பேச போயிட்டே இருக்கு. அந்த இடத்துல வந்து நம்ம எஃப்ஜே தான் ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு நினைக்கிறேன். எஃப்ஜே யாரும் சம்திங் சொல்றாங்க. இதே வியானா இங்க வேலை செய்ய மாட்டேன்னு சொல்ற வியானா தான் போன வாரம் அவங்க லக்ஸரியில இருந்தப்ப பாத்தீங்கன்னா அங்க வந்து சமைக்கலாம் அப்படின்னு வந்தப்ப அவங்க வந்து ஒரு பாத்திரத்தை கழுவ சொன்னோம். அந்த பாத்திரத்தை கழுவுனா ரூல் பிரேக் ஆயிடும்னு சொல்லி கழுவாம ஒரு மாதிரி ஸ்டாண்ட் எடுத்தாங்க. இப்ப வந்து இந்த குப்பையை வந்து எடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இப்ப இந்த குப்பையை நான் எடுத்தா அது ரூல் பிரேக் ஆகாதா
அப்படின்னு பாயிண்ட் எடுத்து வச்சு வியானுக்கு வந்து வாய் அடிச்சு போச்சு. ஐயோ என்னடா இது இவ்வளவு பால் சிக்ஸ் அடிச்சு கடைசியில ஒரே பால் நம்மள நாக் அவுட் ஆடி ஒரு போல் டாக்கி ஸ்டெம்ப் அவுட் ஆக்கி நோஸ் கட் பண்ணாங்களே அப்படிங்கிற மாதிரி வியானா அப்படியே ஸ்டாப் ஆயிட்டாங்க. பார்வம் வந்து ஆமால கரெக்டா வேலிடான பாயிண்ட் எடுத்து வச்சானு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இவ்வளவு நேரம் வந்து செய்ய மாட்டோம்னு சொன்னவங்க சரி ஓகே செய்யறோம் ஆனா சும்மா செய்ய மாட்டோம் ஏன்னா இது கொடுங்கன்னு சொல்லி கிளவுஸ் வாங்கிட்டாங்க. கிளவுஸ் வாங்கிட்டு தான் அசிங்கப்பட்ட நோஸ் கட் ஆனதுங்கிறது மறைக்கிறதுக்கு பாத்தீங்களா நம்ம இவ்வளவு கேள்வி கேட்டதுனால நமக்கு ஒரு கிளவுஸ் கிடைச்சிருக்கு அப்படி அப்படிங்கிற ஒரு மாதிரி நியாயப்படுத்தி இது அந்த அக்செப்டன்ஸ் யாருக்குமே இல்லை. இப்போ பிக் பாஸ் வீட்டில் இருக்க யாருக்குமே வந்து ஒரு அக்செப்ட் ஆமாங்க நம்ம பண்ண தப்புலாம் இல்லை ஆமா ஓகே டன் அப்படிங்கிற ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த மனப்பான்மை யாருக்குமே வர மாட்டேங்குது. எல்லாருமே வந்து தவறு பண்ணுவோம் தான். பட் ஓகே சார் நம்ம பேசினது தப்பு நம்ம பண்ணது தப்பு அப்படிங்கிற ஒரு அக்செப்டன்ஸ் வந்து வந்தா நல்லா இருக்குங்கிறது தான் என்னோட கருத்து. அண்ட் தென் பாத்தீங்கன்னா நம்மளோட ஜூஸ் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க. ஃபேக்டரி டாஸ்க் வந்துட்டு இருக்கும் நிறைய ஃபேக்டரி வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து புதுசா நம்ம பார்க்குறோம் ஜூஸ் ஃபேக்டரிங்கிற ஒரு டாஸ்க் வந்து வச்சிருக்காங்க பிக் பாஸ் சீசன் 9ல எப்படி இருக்கும் அதை பார்ப்போம். ரெண்டாவது முடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கணும். வியனாக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி ஒரு மாதிரி வியனா பண்ற விஷயங்களை வந்து ஆதரிக்கிற எல்லாருக்கும் ஒரே ஒரு கேள்வி தான். இப்போ பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா வியனா விசஸ் விக்ரம் ரெண்டு பேரும் எடுத்துக்கலாம். ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். ஒரு மேல் வெர்ஷன் தான் விக்ரம், ஃபீமேல் வெர்ஷன் தான் வியனா. இவங்க ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் வேலை செஞ்சு ஒரு லக்ஸரியான லைஃப் வாழ்ந்தவங்க சொல்லலாம். ரொம்ப கஷ்டப்பட்டவங்க சொல்ல முடியாது. ஒரு நார்மலான லைஃப் வாழ்ந்தவங்க விக்ரம் அதே தான். பட் ஆனா விக்ரம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஓகே நம்ம கேம்குள்ள வந்திருக்கோம் இங்க வந்து சில விஷயங்களை பண்ணணும் அக்செப்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு சில விஷயங்களை வந்து ஏத்துக்கிறாரு. பட் அந்த ஏற்பு வந்து வியனா கிட்ட கிடையாது. இப்ப வியனா பண்றதை விட நல்லாவே வந்து விக்ரம் அவர்கள் சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. ஆனா வியனாக்கு கிடைக்கிற இந்த சப்போர்ட்டான ஆதரவு ஏன் விக்ரம் கிடைக்கல அப்படிங்கிற டாக்ல வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் வந்து வியனா மாதிரி சீன் கிரியேட் பண்ணல. அவர் வந்து இப்ப அந்த ஒரு இது பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஜூ டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா சாரி அதுல யாரு வந்து குவாலிட்டி செக் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது வச்சிருப்பாங்க. அதில் யாருக்கெல்லாம் ஓட முடியாதோ யாருக்கெல்லாம் வந்து கேம்ஸ் விளையாட தெரியாதோ யாரெல்லாம் வந்து குறை சொல்றதே பெரிய வேலையா வச்சிருக்காங்களோ அவங்களை செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதுல வந்து வியனா பேர் ரெண்டு பேர் சொல்லுவாங்க. உடனே அவ்வளவு வியனாக்கு வந்து அது ஒரு கேம் தானே அது ஒரு பார்ட் ஆஃப் த ஒரு கேரக்டர் தானே. உன்னால ஓட முடியலன்னா நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீ அவனுக்கு கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணிருக்கலாமே. அதுல என்னைய நீங்க கார்னர் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடிக்கவே இல்லை. அந்த டாஸ்க் முடிச்சு அவங்க தான் செலக்ட் பண்ணவே இல்லை. அதுக்கிட்டே ஒரு அழுது ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்க வியனா. உடனே அங்க இந்த மாதிரி சீன் கிரியேட் வந்து விக்ரம் பண்ண தெரியல.